என் செல்ல குழந்தையே, நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும். உனக்கான அவசர செய்தியோடு உன் வராகி நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கண்ணில் பட்டால் தவிர்க்காமல் கேள். சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நீண்ட நேரமாகவும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது? உன்னை சுற்றி ஏது நடக்கின்றது? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்குள் எதுவெல்லாம் உன்னை நல்வழி காண்பித்து கொடுக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை விடவும் சிறப்பான பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் சில நேரங்களில் உன் மனதை தெளிவுபடுத்தும், சில நேரங்களில் உன்னுடைய மனதை குழப்பப்படுத்தும். குழப்பம் வந்துவிட்டது என்றால் சட்டென்று நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திவிட வேண்டும். என் பிள்ளையே, குழப்பங்கள் அதிகமாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு செயலுமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதே நேரத்தில் தெளிவடைந்து விட்டாயானால் அந்த விஷயத்தை அப்படியே நீ செய்து விட்டால் போதும். சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்க முயற்சி செய்கின்ற எல்லாமுமே நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் கைகளில் கிடைக்கும். நீ எப்படி அதனை எடுத்துக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் அது நிறைந்திருக்கும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை பெற வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால், அந்த விஷயம் உன்னுடையதாக மாற வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால், அதை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான பாதையில் செய்து கொண்டே இரு. நல்ல நேரம் வரும்பொழுது தானாகவே ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிடும். என் தங்கமே, சுற்றி இருப்பவர்களுள் யார் உன்னிடத்தில் இப்பொழுது அதிகமான நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் சில நாட்களில் இவர்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்படும். அதே நேரத்தில் சம்பந்தமே இல்லை என்று சொல்கின்ற ஒருவரிடத்தில் வருகின்ற நட்பு பல காலம் உன்னை தொடர்ந்து வரும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும். வேறு எதுவும் இந்த நொடியில் உனக்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்ய போகிறாய் என்பதனை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது என்னவென்று யோசித்து யோசித்து என் பிள்ளை மனமுடைந்து விடாமல், நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நன்மைகள் என்று நினைத்து அதில் நீ உன்னுடைய முயற்சியை ஒருபொழுதும் கைவிடாமல் எடுத்து கொண்டே இருந்தால் போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு தெரிய வந்துவிடும். என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிரந்தரமாக நடக்க வேண்டி இருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை தேடி வருகின்ற நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் நினைத்து விட்டேன். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை இன்றே உன்னால் அடையாளம் கண்டுவிட முடியும். நான் நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது அல்லவா?
நிச்சயமாக இன்று இந்த பதிவு உன் கண்ணில் பட்டதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, பல நாட்களாக என்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் என் முன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அது நடத்திவிட்டால் போதும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, சட்டென்று நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறுவதில்லை. சட்டென்று நாம் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முயற்சி செய்கிறது. அது என்ன தெரியுமா? அது உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறது. இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ நிறைவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அத்தனை திருப்பங்களும் உன்னை சேர்ந்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்த நிமிடத்திலும் நீ உன்னை மறந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள். என் பிள்ளையே, எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். எத்தனையோ துன்பங்களும் எத்தனையோ சோதனைகளும் வந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ வாழ்கிறாய் என்பதே இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லவா? இவை எல்லாவற்றையும் தாண்டி வாழக்கூடிய பக்குவத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அப்படியானால் என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் தான் செய்கின்ற செயலின் மீது முழு நம்பிக்கை கொண்டு, தான் செய்கின்ற விஷயங்களின் மீது முழுமையான எண்ணம் கொண்டு, எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். வேறு எதை பற்றியும் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். என் பிள்ளையே, சந்தேகம் உனக்கு எப்பொழுதுமே என் மீது வந்துவிடக்கூடாது. என் மீது நீ சந்தேகம் கொண்டாயானால் இனி எந்த நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்காது. ஏன் தெரியுமா? உன்னை உற்சாகப்படுத்துவதற்கோ உன்னை ஊக்கப்படுத்துவதற்கோ உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கோ என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில்? என்னை அன்றி வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை உனக்கு செய்து கொடுப்பது கிடையாது. நான் இருந்து கொடுப்பது போன்ற ஒரு உற்சாகத்தை யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரப்போவதும் கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து புரிந்தால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிந்துவிடும். என் பிள்ளையே, அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், என்னை ஒருபோதும் சந்தேகிக்காதே என்று. நான் சொல்கின்ற வார்த்தைகளும் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். அம்மாவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெளிவில் கொள்வாய். எல்லா நேரங்களும் உனக்கு நல்ல நேரங்கள். எல்லா தருணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிக்கான தருணங்கள். எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த விஷயத்தையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும். இனி அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும். ஒவ்வொரு நாளும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தேடி வருகின்ற பொழுது, இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டிருக்காமல், அதிலிருந்து என்னென்ன நன்மைகளை உன்னால் பெற முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். நீ எந்த மாற்றங்களை உணர நினைக்கிறாயோ அந்த மாற்றங்களை நிச்சயமாக உணர்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, இந்த வராகி சொல்லும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் ஒரு உற்சாகம் பிறக்கிறதா? உன்னுடைய மனதிற்குள் நமக்கு நல்லது நடக்கும் என்று தோன்றுகின்றதா? அது போதும், நீ சாதித்து காட்டி விடுவாய். அது போதுமே, நீ உன் வெற்றியை நிச்சயமாக தொட்டு விடுவாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை முறை தோல்வி அடைந்தாய் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை அந்த தோல்வியிலிருந்து நீ மீண்டு வந்தாய் என்பதுதான் முக்கியம். அதனால் எதையுமே சரியாக எதிர்கொண்டு சரியான வாழ்க்கைக்காக உன்னை எப்பொழுதும் நீ தயார்படுத்தி கொண்டிருந்தால் போதும். எதிர்பாராத சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சட்டென்று ஒரு நொடியில் நீ விரும்பிய மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும். உன் மனது நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிரு. உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். நான் அப்படி ஒருபொழுதும் உன்னை கைவிட நினைத்ததும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்காக நான் இருப்பதை எந்த நொடியிலிருந்து நீ உணரத் தொடங்கினாயோ அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இனிமேலும் நீ நினைத்தது போல எதுவும் மாறவில்லை என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு, இந்த வாழ்க்கை இனி மேலும் மேலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை மறக்கக்கூடாது. அம்மாவின் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக நிறைவான பதிவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் என் பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் நீ பார்த்து கொள்வாய். எந்த தவறுகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் நீ நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உனக்காக என்றும் இந்த வராகி இருக்கின்ற தருணங்களில் நீ என்னவெல்லாம் எதிர்பார்க்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இன்று என்னை கண்டதற்கே உனக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த வாழ்க்கை கொடுத்தே தீரும். என்னை கண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய திருப்பமும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன செய்தால், எப்படி இருந்தால், எதுவாக மாறினால் இதுவெல்லாம் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது போலத்தான் உனக்கு நான் இன்று சொல்லி கொடுத்திருக்கின்றேன். இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்டாவது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய். எப்பேற்பட்டாவது உன்னுடைய மகிழ்ச்சியை நீ அடைந்து விடுவாய். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உன்னோடு நிலைத்து நிற்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னால் நிச்சயமாக அந்த அன்பினை உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் வைத்திருக்கின்ற அன்பை விட அதிகமாக வேறு யாரும் உன்மேல் வைத்திருக்க முடியுமா? அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. எப்பொழுதுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.